காய்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கும் மொதல் நாள் தேதி பார்த்தீங்கன்னா 24. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு பஸ்ஸு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க எஸ்சிடிசியில். அந்த பஸ் என்னன்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியோட வால்வோ மல்டி ஆக்சிலு. இந்த வண்டி ஆனால் திருச்சி போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருச்சி போகல. இன்றைக்கி நம்ம ஊர் தஞ்சாவூருக்கே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி நிற்கிது. பட் நான் வந்து தஞ்சாவூர் வரையும் போகல, நான் கும்பகோணம் வரையும் தான் போக போகிறேன். இன்றைக்கி வாங்க எஃப்டிஎஃப்எஸ் தான் நம்ம படத்துலேயே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்ததில்ல. இன்றைக்கி எஸ்சிடிசியோட வால்வோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு 10:15 தான் டைம் கொடுத்துருக்காங்க. பட் மணி 10:30 ஆகுது. இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். டைம் வேறு ஆச்சு. அதுக்கு தான் இன்ட்ரோ கொடுத்துடலான்னு சொல்லி தான் பேச வந்தேன். வாங்க எப்படின்ட்டு நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்வோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் எந்தெந்த ஊருன்னு சொல்லி இங்கே சைடில் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு நமக்கு இப்போ வந்து வந்த 20 பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் வந்து தஞ்சாவூருக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வு. நான் வந்து செக் பண்ணேன் இது புக்கிங்கில் இருக்கான்னு. நீ புக்கிங்கில் இல்லை, நான் சும்மா யதார்த்தமாக சரி ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். கடைசியில் நம்ம வால்வோவே நிற்கிது. பஸ்ஸு பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் தான். இது ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இதோ டிக்கெட், ஃபேரு, பஸ்ஸு கம்ஃபர்டபுளு, டைமிங்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறனால டைமிங் எப்படின்னு தெரில. இது பற்றின எப்படின்னு நான் எல்லாமே உங்களுக்கு போக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு கிளம்ப போகுது. டிரைவரு எல்லோரும் பார்த்திங்கன்னா கண்டக்டர்னா 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு. அண்ணன் லைட்டை பாஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. செம்ம ஃப்ரெண்ட்லி குருவாக இருக்காங்க. நான் பேசினேன். நம்ம படத்தில் மற்றவங்களுக்குலாம் எப்படி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் யதார்த்தமாக தான் வந்தேன். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். கிளம்பி ஓட்டு ஏன் வந்து ரிலேட் போட்டு போயிடாங்க. லீவ் கொடுத்தா அப்புறம் கொடுத்தவங்களுக்கு லீவு கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம்லேருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் கும்பகோணம் வரையும் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நிறையா நீங்களும் வீடியோஸ் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. இது வந்து நம்மளோட பார்த்தீங்கன்னா ட்ராவல் ப்ளஸ் வண்டியோட ரிவ்யூ தான். டிரைவர் கேபினுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி தான் வந்துருக்கோம். இங்கே ஒரு ஷட்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்கன்னா நைட் டைமில் நமக்கு, ஏன்னா இது வந்து
நமக்கு வந்து கேபின் வந்து க்ளோஸ் ஆகிருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து ஆப்போசிட்டில் லைட் எரிக்கும், அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஷட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக நான் உங்களுக்கு சீட்டு பின்னாடி இருக்கிற அம்யூனிட்டிஸுமே காட்டுறேன், இதில் என்னென்ன இருக்குங்கிறதும் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஏதாவது கூட வச்சுக்கலாம். ஒரு ட்ரே இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் பவுச் ஒன்று, ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எஸ்இடிசி இதெல்லாம் பார்த்துருப்போம். நார்மலாக நமக்கு புஷ் பேக் சீட்டு இருக்கும். நமக்கு நார்மலாக நமக்கு சீட்டு மட்டும், நம்மளோட சீட்டு மட்டும், நம்ம பேக் சீட்டு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பேக் சீட்டு மட்டும் நமக்கு வந்து ரிக்ளைன் ஆகும். பட் ஆனால் வால்வோனா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காஃப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட லிவர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஹைட்டு, எனக்கு கொஞ்சம் கால் இடிக்குது. பட்டு உங்களுக்கு பேக் சீட்டு நான் உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் இது வால்வோட ஒரு இதுதான். நான் உங்களுக்கு பேக் சீட்டில் வந்து எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதில் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா காஃப் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு பார்க்குறேன். என்னென்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து வடலூர் பண்ருட்டி வழியாக வந்து போகிறோம். இந்த பஸ்ஸோட ரூட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜெயங்கொண்டம் நான் உங்களுக்கு காட்டுறேன். யூஎஸ்பி போட்டு அண்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரூட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது வந்து. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டோல் தாண்டியாச்சு. இதோட பவரை டெஸ்ட் பண்ணுற டைம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க இப்படியே கேபின் ரைடை கண்டினியூ பண்ணி போவோம். ஃப்ரீயாக விட்டோம்னா சிவி இது பண்ணுறதுனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் வரையும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், ஆன்லைன் புக்கிங்கில் நம்ம டைரெக்டாக போய் தான் டிக்கெட் எடுக்க போகிறோன்னு. நம்ம கிளாம்பாக்கம்லேருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு 505 ரூபா. நம்ம நார்மல் பஸ்ஸை விட, ஏன்னா இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா மல்டி ஆக்சில் ஏசி ஸ்லீப்பருங்கிற கேட்டகரியில் தான் அவங்க வந்து டிக்கெட் வந்து வால்வோக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இவங்க ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
ஃப்ரீயாக இருக்குது ரோடு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுது. இங்கே ஃபுட் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடலூர் போகிற வழி, கரெக்டாக வடலூர்லேருந்து சேத்தியாத்தோப்பு போகிற வழியில் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா எஸ்சிடிசினா வந்து நார்மலாக மோட்டலில் நிறுத்துவாங்க அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வோவோட வண்டி. இதை கொண்டு போய் அங்கே நிறுத்தினா எப்படி? பட் இது வந்து ஃபஸ்ட் டேங்கிறதுனால அலாட் பண்ணல, எதுவும் இதுக்குன்னு தனியாக அலாட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது இந்த ரெஸ்ட் ஸ்டாப்பு. ஏன்னா ப்ரைவேட் பஸ்லாம் கூட நிற்கிது, நல்லா தான் இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட்டு என்ன ஒன்றுன்னா, எஸ்சிடிசிக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னென்னா, நார்மலாக மோட்டரில் நிறுத்தாமல் ஒரு நல்ல 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 ஸ்டாப்லேயே நிறுத்தா நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கெலாம். இந்த வண்டியை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மீட்ரு வண்டி, 9600 வால்வோட 9600ஓட BS6 மாடலு. இது பார்த்தீங்கன்னா மல்டி ஆக்சிலே நமக்கு வால்வோவில் பார்த்தீங்கன்னா B11R வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா B8Rோடது, B8R மாடல். இது ஒன்றும் இல்லை, B11Rக்கும் B8Rக்கும் ரொம்பலாம் பெரிய வித்தியாசம் கிடையாது. B11Rங்கிறது வந்து 11ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட அந்த கெப்பாசிட்டியை குறிக்கும். 11 லிட்ரு ரியர் இன்ஜின், அதுதான் வந்து B11R. இது வந்து 8 லிட்ரு ரியர் இன்ஜின், அவ்வளோதான் B8Rங்கிறது. மற்றபடி ஒன்றும் கிடையாது, டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. வால்வோனாலே இந்த ரியர் இன்ஜினோட சவுண்டு தாங்க. கொஞ்சம் நேரம் இந்த சவுண்டை கேட்டுட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு கேபினாகவே இருக்கும். இந்த இடத்துல பார்த்துருக்கலாம், நிறைய பஸ்ஸை பார்த்துருப்போம். இங்கே ஒரு ஸ்ட்ரிப்ட் லைட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, சூப்பராகவே இருக்கும். அது ஒன்று. இந்த பஸ்ஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, கிளச்சு கிடையாது, வெறும் ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும்தான். ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக் கியர் இந்த வண்டியில். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த அசோக் லைலாண்டில் MTCயில் பார்த்துருப்போம், லோ ஃப்ளோர் வண்டியில். அதில் வந்து பட்டன் டைப்பு. இது வந்து நம்ம வால்வோட மெயின் ஆட்டோமேட்டிக் கீரு, வெறும் ரிவர்ஸு நியூட்ரு, அது ஆட்டோமேட்டிக். இது வந்து மேனுவலு, அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொல்லியிருப்பேன் வண்டி 15 மீட்ரு லென்த்து அப்படின்ட்டு. இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 51. இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா கீழேயுமே வந்து எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க, மேலேயுமே ஒயிட் கலர்லேயும் அதே ஸ்ட்ரிப் லைட் லைட்டிங் தான். அது போக நமக்கு அதுலேயே வந்து நைட் லேம்பும் வந்துடுது ப்ளூ கலரில். நான் இன்னொன்று ஸ்பெஷல்னு சொன்னதே வந்து இந்த அங்கே வந்து தெரியும் ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒன்றும் இல்லை,
இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க் ஒன்று இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் ஒரு பைப் லைன் போகிறது காமிச்சிருப்பேன். அது ஒன்றும் இல்லை, இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் சேஃப்டி ஃபீச்சர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டமு. இது வந்து நம்ம பழைய மீன்ஸ் அந்த இதுக்கு முன்னாடி அந்த BS6 நம்ம SCTC க்ரீன் பஸ்ஸில் பார்த்துருப்போம். அதில் வந்து இன்ஜின் ஃபயர் டிடெக்ஷன் வச்சுருப்பாங்க. நம்ம எனி எமர்ஜென்சி இன்ஜினில் ஏதோ ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை டிடெக்ட் பண்ணி ஃபயரை வந்து அணைச்சிரும். அதே கான்செப்ட் இதில் எப்படின்னாக்கா உள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வால்வோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மலாக நம்ம அசோக் லைலாண்டில் பார்த்துருப்போம். 80 ஸ்பீட் லாக்கு நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி மெயினாக பேசஞ்சரோட சேஃப்டிக்காகவே வால்வோ மெயினாக வந்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 லிட்டர் கெப்பாசிட்டியான ஒரு வாட்டர் டேங்க் வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஃபயரை வந்து அணைச்சிரும். அதுதான் இதோட மெக்கானிசமே. இந்த வண்டி வந்தோன்னா 80 தான் லாக்கு, ஏன்னா வந்து புதுசுங்கிறதுனால நமக்கு நெக்ஸ்ட்டு சர்வீஸ் அப்போ வேணால் மாற்ற சான்ஸ் இருக்குது. SCTC ப்ளஸ் வால்வோ இவங்க 2 பேரும் ஏதாவது சேர்ந்து கொலாப் பண்ணி ஏதாவது அதை சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க. சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வந்து இது வந்து வால்வோ வண்டி, இது 80லேயே ஓட்டிகிட்டு போனால் வந்து இதுக்கே மரியாதை கிடையாது. ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஹைவேஸில் ஓடக்கூடிய வண்டி, ப்ளஸ் லக்ஸூரி வேறு. இது 80ல் போனால் வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு அதனாலே இதை வந்து 100ஆக மாற்றணும். அதுதான் வந்து இதோட அடுத்த ஒரு கட்ட நடவடிக்கையாக இருக்கும். நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த டிடெக்ஷன் சிஸ்டம் அதோட ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது. இதுதான் அந்த ஃபுல் ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். பட்டு வந்து மேக்ஸிமம் வந்து அது இந்த நான் மேலே காட்டியிருப்பேன் ஒரு ஹீட் டிடெக்டரு, அதுலேருந்து டிடெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இது ஃபங்க்ஷன் ஆகிரும். அதுதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டியே. நெக்ஸ்ட்டு வந்து நான் அது 200 லிட்டர் அப்படின்றப்பேன். 180 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி ப்ளஸ் நைட்ரஜன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 180 லிட்டர் கெப்பாசிட்டியுமே வந்து இந்த வாட்டர் கெப்பாசிட்டியுமே வந்து காலி பண்ணி டக்குன்னு ஃபயரை அணைக்கிறதுக்கு அது அந்தளவுக்கு ப்ரெஷராக வருமா. அது அந்தளவுக்கு மெக்கானிசம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே டிவியுமே இருக்குது. அது வந்து ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கூட வேறு ஏதாவது படம் கூட இதுக்கப்புறம் போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிகாஸ் போட்டால் வந்து டே சர்வீஸில் இது லாங்கில் ஓட்டினாங்கனாக்கா போட்டால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் ஒரு டிவி, சென்ட்ரலில் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ஸ்பீடு கெப்பாசிட்டி சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்து நம்ம 80 மெயின்டைன் பண்ணி போனால் இன்னொன்று பிரச்சனை என்ன இருக்குன்னா டைமிங் ப்ராப்ளம். ஏன்னா வந்து 80லேயே போனால் வந்து நம்ம டைமிங்கை வந்து கரெக்டான டைமிங்கை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. 100 போனான்னாக்கா நம்ம 100 ஸ்பீடு நமக்கு அன்லாக் ஆனால் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமை வந்து நம்ம அட்வான்ஸ் ஆக்கலாம். நான் அந்த கேமரான்னு சொல்லி ஸ்க்ரீன் காட்டியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கனாக்கா டச் கண்ட்ரோல் தான் இது எல்லாமே வரும் நமக்கு. இன்டீரியர் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை டிடெக்ட் பண்ண முடியுது. கேமரா தெரியுது உங்களுக்கு. இன்டீரியர் கேமரா ப்ளஸ் எக்ஸ்டீரியரு எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுலேருந்தே பார்த்துக்க முடியும். நம்ம அது போக இது வந்து ஒரு டச் கண்ட்ரோல் தான் இது எல்லாமே. நம்ம இப்போ வந்து டிரைவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து இந்த டிவி கண்ட்ரோல் பண்ணுறது, மியூசிக் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து இதுலேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருந்தோம். மீன் சுருட்டிக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒருத்தர் பைக்கில் போதையா இல்லை தூக்கத்தில் விட்டு டிவைடரில் மோதினாரான்னு தெரில. செம்மாட்டி போல் இருக்குது. நம்ம இப்போ அணக்கரை தாண்டி பார்த்திங்கன்னா பைபாஸில் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ போகிற நம்ம இப்போ போயிட்டுருக்கிற பஸ்ஸோட ரூட்டு பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக பைபாஸ் ரூட்டு தான். ஏன்னா வந்து
இப்போ போகிற இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரூட்டே ஃபுல்லாக பைபாஸ் ரூட் தான். நம்ம விக்கிரவாண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு கட் பண்ணி நம்ம நார்மலாக பண்ருட்டி, நெய்வேலி, வடலூர், சேத்தியாத்தோப்பு ரூட்டில் தான் போவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கிறதுனால நார்மலாக நம்ம சேத்தியாத்தோப்பு, வடலூர்லாம் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஒன்ஸ் ரோடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக பைபாஸ் தான். நம்ம கும்பகோணம் மட்டும் போவாங்க. இங்கேருந்து சென்னை எடுத்தாங்கனாக்கா அடுத்து நம்ம கும்பகோணம், அடுத்து தஞ்சாவூர் தான். அதே தான் கும்பகோணத்துலேருந்து பைபாஸ் எடுத்து தஞ்சாவூர் போயிடுவாங்க. நம்ம நார்மல் ரூட்டு பாப்பநாசம், ஐயம்பேட்டை ரூட்டில் போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நமக்கு டைம் வேஸ்ட். அது இதில் போனால் சீக்கிரம் போயிடலாம். அதுதான் ஒன்று பெஸ்ட்டு. எக்கனாமிக் மோடு, ஓவர் மோடு சொல்கிறோம் இல்லையா? அதான் கரெக்டாக ஆர்பிஎம் 11 தான் இருக்குது. எக்கனாமிக் மோடு. நான் நினச்சேன் எக்கனாமிக்குன்னு நினச்சேன். ஆர்பிஎம் டேக்கோமீட்டர் இல்லை கீழே கிரீன்லேயே இருந்தது இந்த ஓவர். நல்லா க்ளீனாக அடிக்கிட்டு கரெக்டாக அடிக்குது. இங்கே தான் தெரியுது, அங்கே தெரிய மாட்டேன். சரியா அந்த கூடமா காஸ்ட்லியே வரும். எனக்கு கஷ்டப்படுச்சு. பகலில் பார்த்துட்டு பகலில் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு பகலையா? வந்து அங்கே பார்ப்பாங்கல்ல தஞ்சாவூர் 345 கும்பகோணம், தஞ்சாவூரில் அது ஒரே ஒரு டோலானது. நம்மளே வந்துட்டேன் நீங்கள். இந்த பஸ்ஸில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா ஆம்னி பஸ்லலாம் பார்த்துருப்போம். ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சரோட கம்யூனிகேஷன் பண்ணுறது. அதாவது இப்போ ட்ராப்பிங்கில் வந்து இப்போ அவங்கள தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள எழுப்புறதுன்னா உள்ளே போய் எழுப்புறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறையா பஸ்ஸில் பார்த்திங்கன்னா டிரைவர் இப்போ இப்போ நான் காட்டுற இடத்துக்கிட்ட வந்து மைக் வச்சுருப்பாங்க, ஒயர்டு மைக் இருக்கும். ஆனால் இந்த பஸ்ஸில் என்னென்னாக்கா பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆம்ப்ளிஃபயரு, அதோட செட்டப் எல்லாமே அங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் மைக்கே கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ கோ பேசஞ்சர் இருக்காங்க. ஆனால் உங்கள் பேருண்ணா? பேர் வந்து முகமது ஜஃபருல்லா. கொஞ்சம் சவுண்டா? என் பேர் வந்து முகமது ஜஃபருல்லா. சரிண்ணா. இப்போ நீங்கள் வந்து இந்த பஸ்ஸில் இப்போ ட்ராவல் பண்ணி வந்தீங்க. இது வந்து வால்வோவோட 9600 மல்டி ஆக்சல் பஸ்ஸு. இது வந்து கம்ஃபர்டபுள் எப்படின்னா இருந்துச்சு உங்களுக்கு?
ஆம்னி பஸ்ஸை விட நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 51 சீட்டு நல்லா இருக்கு வண்டி. எனக்கு வந்ததே தெரியல, டைமிங் வந்ததே தெரியல. அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறீங்க. இப்போ ஆம்னி பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அப்படி இப்படின்னு ஏறும் இறங்கும். இதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இப்போ ஒரு ரேட் வச்சுருக்காங்க. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு தோணுது? இது ஆம்னி பஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு வந்து நார்மலாக ஒரு 700 வரும் நார்மல் டைமில். ஃபெஸ்டிவல் டைமில் வந்து உங்களுக்கு 1000 அது மாதிரி ரேஞ்சு போகும். இது வந்து ஃபிக்ஸட் ரேட்டு 505 தான் ரேட்டு. பிரச்சனை இல்லை, யாருக்கும் எல்லாம் ஈஸியாக வந்துட்டு போகலாம். சரி, ஓகேண்ணா. வேறு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்காண்ணா இந்த வண்டியை பற்றி ஏதாவது? கவர்மெண்ட்டில் இருந்து ரொம்ப நன்றி, நல்லா வண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. அதே மெயின்டைன் பண்ண வண்டிங்களை கொஞ்சம் ஏன்னா வந்து இதெல்லாம் ஆலியாகவும் பார்த்துக்கணும், வேறு ஒன்று. கண்டிப்பாக. அதாவது அவங்களும் மெயின்டைன் பண்ணணும், நம்ம ட்ராவல் பண்ணுற நம்மளும் சுத்தமாக வச்சுக்கணுண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப. ஓகேண்ணா. அதே மாதிரி வால்வோனாலே நமக்கு ஒரு ஏர் சஸ்பென்ஷன் ஒன்று இருக்கும். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும், இறங்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இறங்கி ஏறிட்டு இருக்கும். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:45 நம்ம கும்பகோணம் வந்தாச்சு. இது வந்து இப்போ டைம் எவ்வளோ ஆயிருக்குன்னா, இப்போ நம்ம எடுத்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6.5 மணி நேரம் எடுத்துருக்கோம். இது வந்து இப்போ நார்மலாக ஒரு பஸ்ஸு வரக்கூடிய டைம் தான் இது. வால்வோக்குன்னு நான் முன்னாடியே பேசின மாதிரி தான் 80 ஸ்பீட் லாக் இருக்கிறதுனால எப்போதும் போல் நார்மலாக இருக்கிற டைமில் வந்திருக்காங்க. இதுவே 100ஆக மாற்றினாங்கனாக்கா இன்னும் நம்ம சீக்கிரம் கூட வரலாம், ஒரு 5.5 மணி நேரம் அப்படி கூட வரலாம் நம்ம. அது போக நம்ம வர வழியில் பார்த்துருப்பீங்க ஹெவி டிராஃபிக் வேறு, ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு. நம்ம இதே மாதிரி பேசுனது தான். இப்போ நம்ம சொன்னது தான், இதே போல் எப்படின்னு நம்ம பார்ப்போம். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப. உங்கள் தொழில் சிறக்க என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா, பார்ப்போம். தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் தொழில் சிறக்க வாழ்த்துக்கள்ண்ணா என்னோட. சொல்லிட்டேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நம்ம கும்பகோணத்துக்கு பார்த்தீங்கன்னா மொதல் வால்வோ பஸ்ஸு எஸ்இடிசிலேருந்து நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோங்கிற மாதிரி நம்ம வந்துருக்கு. நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டோட மொதல் வால்வோ பஸ்ஸு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரதிமினா வால்வோலாம் வந்துட்டு போயிருக்கு. நம்ம எஸ்சிடிசியில் பார்த்தீங்கன்னா மொதல் வால்வோ பஸ்ஸு. நான் இதை நினச்சி கூட பார்க்கல, திடீர்னு என்னோடய ஐடியாவே 3+2 ஏறி ஊருக்கு போயிடலான்னு ஒரு ஐடியா தான். பார்த்தீங்கன்னா வால்வோ என்னோட பஸ் ஜேர்னிலே ஃபஸ்ட் டைம் வால்வோவில் போகிறேன் நான். அதுவும் எஸ்சிடிசியில் அமையும்னு நான் நினச்சி பார்க்கல. நம்ம எஸ்சிடிசி வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. மணி இப்போ தான் சொல்லியிருப்பேன் 5:45. நான் அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். ஒன்றும் இல்லை, நான் சரி கொஞ்ச நேரம் என் சீட்டில் உட்காந்துருந்தேன். சரி நம்ம கேபின் ரைடு, அதாவது ஃப்ரண்ட்டில் கேபினில் போய் உட்காருவோம் அப்படின்ட்டு போனால் நடுவில் ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருந்தார், காலை விரிச்சு போட்டு. இவ்வளோ பெரிய ஒரு சொகுசான ஒரு ஒரு 2 கோடி ரூபா ஒரு வண்டி, செமி ஸ்லீப்பரு எல்லாம் வச்சா ஒருத்தர் கீழே நல்லா ஜம்முன்னு பேப்பரை போட்டு விரித்து தூங்கிட்டார். இவ்வளோ தாங்க, நம்ம தாங்க மெயின்டைன் பண்ணோம். அவங்க மெயின்டைன் பண்ணுறதோட ஒன்று, நம்மளும் நம்ம ஒழுங்காக இருந்துக்கிட்டோம்னாக்கா வண்டியும் ஒழுங்காக இருக்கும். இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். இது நம்ம ஊர் வண்டி, இது பார்த்துக்கோங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இதோட நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா இருக்குது. ஓகே, இதோட நான் வந்து வீடியோ முடிச்சிக்கிறேன். நம்ம ஊர்னாலே மினி பஸ் தாங்க காலையிலேயே. சரிங்க, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஏதாவது புதுசாக இருக்கிற வீடியோலாம் பார்த்துப்போம்.